நாளில் ஹோசானா, சில நாட்களில் சிலுவையில் அறையுங்கள். இது பரிசுத்த வாரத்தின் தொடக்கம். குருத்தோலை என்பது வெற்றியின் சின்னம். ஹோசானா என்றால் இப்பொழுதே இரட்சியும். கழுதை குட்டி தாழ்மை மற்றும் சமாதானத்தின் அடையாளம். இந்த சம்பவம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இயேசு எருசலேமுக்கு வந்தபோது மக்கள் ஹோசானா என்று ஆர்ப்பரித்தார்கள். இது சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் ஆகும். அவர் தம்மை மேசியாவாக வெளிப்படுத்தினார். ஆனால் இது அவருடைய பாடுகள், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் இதற்கான தொடக்கமாக அமைந்தது. பலர் எதிர்பார்த்தது ரோமர் ஆட்சியிலிருந்து விடுவிக்கும் அரசியல் இரட்சகர். ஆனால் இயேசு வந்தது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் உண்மையான இரட்சகர். மக்கள் ஹோசானா என்று கூவினர். ஆனால் சில நாட்களில் சிலுவையில் அறையுங்கள் என்று கூவினர். இதுவே மனித இருதயத்தின் நிலையற்ற தன்மை. நாமும் இயேசுவை சுமக்கும் கழுதையாக தாழ்மையுடன் இயேசுவை போல் வாழ்ந்து சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மனமாறாமல் அவரை நாம் இருதயத்தின் ராஜாவாக ஏற்றுக்கொள்வோம். ஆமேன்.